இந்த கதை ஒரு காட்டுல நடந்தது. அங்க பலவிதமான விலங்குகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அங்க பூனி அப்புறம் பூரி அப்படிங்கிற பறவைகள் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அவங்க பேரை பத்தி எதுவும் கேட்டுறாதீங்க, ரெண்டு பேரும் ரொம்ப வித்தியாசமானவங்க. பூரி அப்படிங்கிற பறவை தன்னுடைய பேருக்கு ஏத்தாப்புல காட்டுல இருக்கிற நிறைய பறவைகளுக்கு நிறையவே தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருப்பா. ஆனா அங்க கிளி ராஜாவும் இருந்தாரு. இப்ப அவரு ரொம்பவே வளர்ந்திருந்தாரு. ஆனா அவருடைய எல்லா சொந்தக்காரங்களும் அவங்களுடைய சொத்துக்களை பறிக்க பார்த்தாங்க. அதனால கிளிராஜா அவருடைய வாரிசு யாருன்னு தேட ஆரம்பிச்சாரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டோனி பறவை ஆத்துல இருக்கிற தண்ணிய எடுத்துட்டு வர போச்சு. அது இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பூரி பறவை பாத்துருச்சு. அட, இந்த டோனி பறவை தண்ணி எடுத்துட்டு வர போகுது, நான் ஏன் அவளுக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பூரி பறவை அவளுக்கே தெரியாம மெதுவா அவ பின்னாடி போய் அவளை தண்ணியில தள்ளி விட்டுருச்சு. பாவம் துணி குருவி தண்ணியில விழுந்துருச்சு. ஆனா அவளுக்கு நீச்சல் அடிக்க தெரியும். அதனால நீச்சல் அடிச்சு அவ கரைக்கு வந்து சேர்ந்தா. பூரி பறவை அங்கிருந்து ஓடி போறத துணி பறவை பாத்துருச்சு. இந்த டோனி பறவை ஏன் இப்படி எல்லாம் பண்ணுது? எப்போ எல்லாருக்குமே தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இது என்னை இப்படி தண்ணியில தள்ளி விட்டுருச்சு. உடனே இதோட சகோதரி கிட்ட போய் இத பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும். டோனி குருவிக்கு ரொம்பவும் கோவம் வந்துருச்சு.